ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன்ல கட்டளை வாக்கியம், அதாவது கட்டளை வாக்கியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜல்தினா வேகமாக, சலோனா நடன்னு அர்த்தம். இப்போ சீக்கிரமா நடந்து வான்னு சொல்றது, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஃபார்ம் சென்டென்ஸ் தான் இன்னைக்கு. ஜல்தி சலோ, வேகமாக நட. நெக்ஸ்ட் தீரே தீரேனா மெதுவாக, பீச்சேனா பின்னால், ஆவோனா வான்னு அர்த்தம். தீரே தீரே பீச்சே ஆவோ, மெதுவாக பின்னால் வா. தீரே தீரே பீச்சே ஆவோ. நெக்ஸ்ட் ஜல்தி சலோங்கிறது வேகமாக நட, அதாவது ஆர்டர் ஃபார்ம்ல நம்ம கூட வரவங்களுக்கு சீக்கிரம் வாங்குற ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல சொல்றது. தீரே தீரே பீச்சே ஆவோ, மெதுவாக பின்னால் வா. உஸ் மஞ்ச் பர் கட்டே ஹோ, என்ன சொல்றாங்கன்னா அந்த மேடையின் மீது நில். கட்டேனா நிக்கிறது. உஸ் மஞ்ச் பர் கட்டே ஹோ, மேடையின் மேல் நில். உஸ் காடிக்கோ ருக்கோ, ருக்கோனா நிறுத்துன்னு அர்த்தம். காடினா வண்டி, அந்த வண்டியை நிறுத்து. உஸ் காடிக்கோ ருக்கோ, ருக்கோனா நிறுத்துன்னு அர்த்தம். உஸ்னா அந்த, உஸ் காடிக்கோ ருக்கோ, அந்த வண்டியை நிறுத்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உஸ் கட்டே காடி மேம் குதோ, அது பள்ளத்தில் குதிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதுதான் அது. உஸ் கட்டே மேம் குத்தோ, குத்தோனா குதிக்கிறது, பள்ளத்துல போய் வருது இல்லையா, அதுக்குதான். ஜம்ப் இன்டு த பிட். உஸ் கட்டே மேம் குத்தோ. பாஷன் கோ சபுதான் சே சுனோ, அதாவது பாஷன்னா பேச்சை கவனி, கவனிங்கிறதுக்கு தான் சவுதான் சே சுனோ. பாஷன் கோ சவுதான் சே சுனோ. இப்ப இந்த மாதிரி சில வார்த்தைகள், இப்ப கட்டளை வாக்கியம் இதெல்லாம் சரிங்களா. ஜல்தி சலோ, தீரே தீரே பீச்சே ஆவோ, ஜல்தி சலோ, உஸ் மஞ்ச் பர் கட்டே ஹோ, உஸ் காடி கோ ருக்கோ, இதெல்லாம் உங்களுக்கு கட்டளை வாக்கியம். இதுல நான் உங்களுக்கு பிராக்டிஸா சில வார்த்தைகள்லாம் கொடுப்பேன், அதை நீங்க பிராக்டிஸ் செஞ்சு பாருங்க. பத்தர் லிக்கோ, பார் பார்னா அடிக்கடி, பத்தர்னா லெட்டர், லிக்கோனா எழுதுன்னு அர்த்தம். பார் பார் பத்தர் லிக்கோ, புரிஞ்சதுங்களா? அடிக்கடி கடிதம் எழுதுன்னு அர்த்தம். பார் பார் பத்தர் லிக்கோ. ரோஜ்னா தினமும், போன் கரோனா தெரியும் உங்களுக்கு, தினமும் போன் செய்ன்னு அர்த்தம். ரோஜ் போன் கரோ, டெய்லி தினமும் போன் செய் அப்படிங்கிறது அர்த்தம். பார் பார்னா அடிக்கடி, ரோஜ்னா டெய்லி, உசே ஜக் ஆவோ, உசே ஜகாவோ, அவனை எழுப்பு. உசே ஜகாவோ. ஜோர் சே போலோ, ஜோர் சே போலோனா உறக்க சொல்லு, ஜோர் சே போலோ. தீன் மேம் மத் சோவோ, தீன் மே மத் சோவோனா பகலில் தூங்காதே. தீன்னா பகல் அர்த்தம், பகலில். மத்துனா கூடாதுன்னு அர்த்தம், சோவோனா தூங்காதே. தீன் மே மத் சோவோ, பகலில் தூங்காதே. வர்க் மே உபாசி மத் லோ, வர்க் மே உபாசி மத் லோ, வகுப்பில் கொட்டாவி விடாதே. சரிங்களா? வர்க்னா வகுப்பு, உபாசினா கொட்டாவி, மத்துனா கூடாது, விடக்கூடாதுங்கிறதா. வர்க் மே உபாசி மத் லோ, கூடாதுங்கும் போது நகி மத் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். ஹாத் கோ மத் சாடோ, கையை ஹாத் கோ மத் சாடோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சோட்டி மோட்டி பாத் சே லியே மத் ரோவோ, அப்படின்னா சின்ன விஷயத்திற்கெல்லாம் அழாதே. ரோனா அழுகிறது. சோட்டி மோட்டி மத் கே லியே மத் ரோவோ, சோட்டி மோட்டி பாத் கே லியே மத் ரோவோ, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அழாதேன்னு அர்த்தம். ஷாம் பட்டி கோ சாப் மத் கரோ, சாப்னா என்ன பண்றது, அதாவது ஷாம்னா சாயங்காலம், சரிங்களா?
ஷியாம் பட்டிக்கோ சாப் மத் கரோ, கரும்பலகையை அழிக்காதே அப்படிங்கிறது தான் இந்த இது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஷியாம்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் ஒரு மீன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா யா ஷியாம் பட்டிக்கோ சாப் மத் கரோ, ஒரு கன்ஃபியூஷன் வரும், அதனால சொல்றேன். இப்ப இன்னைக்கு இந்த இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். என்னென்ன நியூ வேர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பார் பார் அடிக்கடி, பத்தர் லிக்கோ கடிதம் எழுது, பார் 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 அடிக்கடி, ரோஜ் தினமும், ஜகாவோ எழுப்பு, ஜோர் உறக்க சொல்லுன்னு சொல்றோங்களா, ஜோர் சே போலோ, தீன் பகலில், சோவோ தூங்காதே, இது ஒரு நியூ வேர்ட் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வர்க்னா வகுப்பு, உபாசி, அதுக்கு உபாசி பார்த்திருக்கோம். சடாவோ சடோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோட்டி மோட்டி பாத் லியே மத் ருவோ, ஷியாம் பட்டிக்கோ சாப் மத் கரோ, ஷியாம்னா கரும்பலகை, சாப்னா அழிக்கிறது, சரிங்களா, சாப் மத் கரோ அழிக்காதே. ஓகேங்களா. இந்த வார்த்தைகளை நீங்க வேற வார்த்தைகள் இப்ப பத்தர் லிக்கோங்கிறதுல பாட் லிக்கோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு சில வார்த்தைகளை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்போக்கன் வரும். அப்படி எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க வார்த்தைகளை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுல நீங்க வந்து அனுப்பி விடுங்க, நீங்க செஞ்சது கரெக்டாங்கிறத சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.